உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் IAS அகாடமி. TNUSRB SI கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 6 கான டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இங்கிலீஷ் பார்ட்ல டென்சஸ், அப்புறம் சைக்காலஜில வென் டயகிராம், LCM அண்ட் HCF டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து இங்கிலீஷ் டென்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிமைனிங் பார்ட் வந்து சைக்காலஜி பார்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். கான்வாய் டெஸ்ட் நம்பர் 6 இங்கிலீஷ் பார்ட் டென்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். டென்சஸ் நம்ம லைஃப் மாதிரி தான், பாஸ்ட், present, future. So classல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட்னா அதுல past tense, past continuous, past perfect, past perfect continuous. ஸோ அதே மாதிரி ப்ரெசென்ட்னாலே ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன, ஸோ எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு பாஸ்ட் சென்டென்ஸ்னா என்ன, ப்ரெசென்ட்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, ஸோ அதில் எப்படி ப்ரெசென்ட் டென்ஸா, ப்ரெசென்ட் கண்டினியூஸா, ப்ரெசென்ட் பெர்ஃபெக்டா, ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா, ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 91st question. It dash pour outside now. So இந்த question outside now, மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ பிரசன்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூ எப்போ முடியுது தெரியல, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ பாருங்க, அப்போ என்ன இது பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ்னா இஸ் ஆர் ஆர், இஸ் இல்ல ஆர், இட்னா இஸ் தான் வரும், பிளஸ் verb plus ing பிளஸ் verb plus ing. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, இஸ் pouring. Question number 92. The children dash in the ground when the teacher arrived. Option A, played. B, is playing. C, were playing. D, play. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே பாருங்க, டீச்சர் வராங்க, டீச்சர் வரும்போது கிரவுண்ட்ல பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டீச்சர் வரதுக்கு முன்னாடில இருந்து என்ன பண்றாங்க, பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பாஸ்ட். இந்த கொஸ்டின்ல பாஸ்ட் என்னது, வேர் பிளேயிங், வேர் பிளேயிங். Past continuous, past continuous. 93rd question. Raghav mother dash as software engineer in an MNC. Option A, working. B, works. C, has worked. D, will work. 93rd question பார்த்தா என்ன புரியலாம், சிம்பிள் பிரசன்ட். MNC கம்பெனில வேலை செய்யறாங்க, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ரெஸ்யூம்ல கூட பிரசன்ட் அப்படிதான் ஃபில் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் பிரசன்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது சிம்பிள் பிரசன்ட் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ஒர்க்ஸ். 93rd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 94. Identify the tense form. I have been ill for a couple of days. என்ன டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருந்தேன் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கான என்ன ஃபார்ம் பார்த்தோம்னா has அல்ல have, has or have plus past participle verb plus past participle verb. பாருங்க, have past participle verb. So 94th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, present perfect tense. Question number 95. Lada dash for her doctor. A, wait. B, waiting. C, were waiting. D, is waiting. லதா அவங்க பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரசன்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரசன்ட் கண்டினியூஸ். 95th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இஸ் வெயிட்டிங். How long dash கொஸ்டின், எவ்வளவு நேரமாப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸோ அது மாதிரி தானே. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆர் யூ வெயிட்டிங். பி, has you been waiting. C, have you been waiting. D, have you waited. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸோ வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பிரசன்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் என்னது, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். has இல்ல have, have plus been plus verb plus ing. அப்ப பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க, have been verb plus ing. 96th questionக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, have you been waiting. 97th question. I dash to Tanjavur by this time tomorrow. Option A, will be going. Option B, will go. Option C, am going. Option D, has gone. The question tomorrow அப்படினாலே future, அப்படினாலே future, future continuous. will plus be plus verb plus ing. So இந்த கேள்விக்கான விடை question number 97, option A, will be going. 98th question. Engineers dash bridges. Option A, built. Option C, builds. Option C, builder. Option D, built. இங்க engineers yes வந்துருச்சு. So verb yes வேண்டியது இல்ல. 98th questionக்கான ஆன்சர் ஆப்ஷன் D, build. 99th question. Find the odd sentence from the list given below. Option A, I have already sung. Option B, you have already sung. Option C, we have already sung. Option D, she has already sung. The question can answer option C, we have already sung. Question number 100. Choose the correct tense form.
when the meeting dash the staff members came out. past tense. meeting முடிஞ்ச உடனே staff members வெளில வந்துட்டாங்க. ஆப்ஷன் ஏ will end, B ended, C had ended, D have ended. 100 question answer option B ended. ஓகே, பட் டென்சஸ் பார்த்துருக்கோம். 2022-23 இதான் புது சிலபஸ் நமக்கு எஸ்ஐ. ஸோ 2023ல டென்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022லேருந்து டென்ஸ்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த வருஷம் 2025 நடக்க போகிற எக்ஸாம்லையும் அந்த 10 கொஸ்டின் இங்கிலீஷில் ஒரு கேள்வி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் டென்ஸ்லேருந்து. முக்கியமான ஒரு டாபிக் டென்சஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம இதுக்கான நோட்ஸ் நம்ம கிளாஸில் கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சீங்கனாலே போதும், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சைக்காலஜி பார்ட். நம்ம சைக்காலஜி பார்ட் பொறுத்தளவு இந்த வீடியோவில் நம்ம வென் டயக்ராம் பற்றி பார்ப்போம். வென் டயக்ராம் பார்த்தோம்னா 2023ல் 2 கேள்வி கேட்டிருக்காங்க, 2022ல் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மாடலில் வேற கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வென் டயக்ராமில் நெக்ஸ்ட் லெவல் என்ன, நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ 2025ல நம்ம வென் டயக்ராம்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து 2-3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். 2 அல்லது 3 கேள்விகள் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேற டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்தளவு எஸ்ஐ எக்ஸாம்ல நமக்கு இதுவரை கேட்டதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி பிசி எக்ஸாம்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் சிலபஸ்ல இருக்கு. நம்ம கேட்டா என்ன பண்ணலாம்? நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லாம் எல்சிஎம் ஹெச்எஃப் பார்க்க வேண்டாம். டிஎன்பிஎஸ்சியில் கம்பல்சரி கொஸ்டின், எல்சிஎம் ஹெச்எஃப் வந்து கம்பல்சரி கொஸ்டின். நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பி தான். ஸோ நம்ம பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் பார்த்தா போதும். சப்போஸ் கேட்டா என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 101. பின்வரும் வரைபடங்களில் எது காவல்துறை, தாய்மார்கள், பெண்கள் ஆகியவற்றின் உறவை சிறப்பாக சித்தரிக்கிறது? சோ எது சிறப்பாக சித்தரிக்கிறதுன்னு கேட்கிறாங்க. பெண்கள் பாருங்க, பெண்களால் மட்டும்தான் மதர் ஆக முடியும். மதர் இல்லாம கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, பெண்கள் கல்யாணம் ஆகாத இருக்காங்க. இது போலீஸ். ஸோ அம்மா தாய்மார்கள் போலீஸா இருக்காங்க, பெண்கள் போலீஸா இருக்காங்க, அப்புறம் ஆண்களும் போலீஸா இருக்காங்க. ஸோ 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 102. பின்வரும் வரைபடங்களில் எது கோள்கள், சூரியன், நிலா குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 வேற பிளானட், சன், மூன் வேற. ஸோ ஆப்ஷன் பி. 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 103. வரைபடத்தை சரியாக குறிக்கும் கூற்றை தேர்ந்தெடுக. டயக்ராம் கொடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கொஸ்டின்ஸ்லையும் நமக்கு 3 வார்த்தை கொடுத்துட்டு டயக்ராம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்க? டயக்ராம் கொடுத்துட்டு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தந்தைகள், சகோதரர்கள், ஆண்கள். இது பாருங்க, ஒண்ணுக்குள்ள ஒன்று இன்டர்லிங்க்டு. ஏதாவது ஒன்று இருக்கா? ஆண்கள், சகோதரர்கள், ஃபாதர்ஸ். இது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி தாய்மார்கள், அத்தைகள், மருத்துவர்கள். சொல்ல முடியாது. கல்வி அறிவு பெற்றவர்கள், பொறியாளர்கள், விவசாயிகள். இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் சி நம்ம எப்படி சொல்லலாம்? கல்வி அறிவு பெற்றவர்கள், இணைகள், விவசாயிகள். இந்த மாதிரி வேணா சொல்லலாம். நம்ம டி கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், மேல். தாத்தாக்கள், தந்தைகள், ஆண்கள். ஸோ பாருங்க, தாத்தாக்கள் மேல் தான் ஃபாதர் ஆக முடியும். ஃபாதர் ஆனாதான் கிராண்ட்ஃபாதர் ஆக முடியும், தாத்தா ஆக முடியும். தந்தை ஆனாதான் என்ன முடியும்? தாத்தா ஆக முடியும். ஸோ 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி கிராண்ட்ஃபாதர் தாத்தாக்கள், ஃபாதர்ஸ் தந்தைகள், மேல்ஸ் ஆண்கள். 104வது கேள்வி. வென் டயக்ராம்ஸில் நமக்கு அந்த டயக்ராம் மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டயக்ராமில் நம்பர் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது பார்த்தோம்னா 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 22லேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கீழே உள்ளவற்றில் எந்த எண் திருமணம் ஆகாத மருத்துவர்களை குறிக்கிறது? விச் நம்பர் இண்டிகேட்ஸ் டாக்டர்ஸ் ஹூ ஆர் நாட் மேரிட்? ட்ரையாங்கிள் அப்படின்னா டாக்டர்ஸ், ஸ்கொயர் மேரிட் பீப்புள் திருமணம் ஆனவர்கள், சர்க்கிள் ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர்கள். ஓகே, என்ன கேட்குறாங்க? நமக்கு டாக்டர் ட்ரையாங்கிள் பார்க்கணும். அதுல நாட் மேரிடு, இதுல திருமணம் ஆனவர்கள். இந்த இடம் தான் டாக்டர், ஆனா திருமணம் ஆகாதவங்க. ஸோ 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1. இந்த 104வது கேள்வி என்ன பார்க்கணும்? இந்த 2 டயக்ராம் சொல்லியிருக்காங்க, கம்பேர் பண்றோம். இந்த ஸ்கொயர்ல வராத நம்பர் ட்ரையாங்கிள்ல மட்டும் இருக்கணும். அந்த நம்பர் ட்ரையாங்கிள் இருக்கணும், ஆனா ஸ்கொயர்ல வந்திருக்க கூடாது. அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ஆன்சர் 1. கேள்வி 105. 2 இணை பகா எண்களின் பெருக்கு பலன். ஆப்ஷன் ஏ 1, பி 117, சி எல்சிஎம் ஈக்குவல் டு HCF, டி நன். ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர். 2 இணை பகா எண்களின் பெருக்கு பலன். அது எதுக்கு ஈக்குவல்னா எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ். எல்சிஎம் அப்ப என்ன சொல்லிருக்காங்க? 2 நம்பரை பெருக்கும் போது 117 வந்திருக்கு. அப்ப எல்சிஎம் என்னன்னு கேட்கறாங்க. 2 நம்பர் 117 வரணும்னா இன்னொரு நம்பர் 1 தான் இருக்கும்.
இன்னொரு நம்பர் 1 இருக்கும். ஸோ இதுக்கான எல்சிஎம் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பி 117. நீங்க ஒன்று வந்து பகா நம்பர் இல்லையே என்ன பண்ணலாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கோப்புரம் வேற பகா வேற. 106 a பவர் m+1 a பவர் m+2 a பவர் m+3 இவற்றின் எல்சிஎம் பொது மடங்கு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பவர்ஸில் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ். பேஸ் பாருங்க, பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பெரிய பவர், பவர்லேயே எது பெரிய நம்பரோ அதுதான் எல்சிஎம். ஸோ இந்த கேள்வி எது பெருசு பாருங்க, a பவர் m+3 a பவர் m+3. இதே கொஸ்டின்ல HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னா பவர்ல எது சின்ன நம்பர், பவர்ல எது சின்ன நம்பர், இதுதான் HCF. a பவர் m+3 தான் LCM. 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் A பவர் m+3. கேள்வி 107 இரு மிகை முழுக்களின் மிகப்பெரு பொது வகுப்பின் 1 எனில் அவற்றின் எண்களுக்கு எவ்வாறு அழைக்கப்படும்? If the HCF of two positive integers is 1, then what will be the two number? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அவ்விரு எண்களும் சார்பகா எண்கள், ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆப்ஷன் பி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் மஸ்ட் பி எ பிரைம் நம்பர். ஒரு எண்ணாவது பகா எண்ணாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் சி போத் ஆர் ஈவன் நம்பர்ஸ். இரு எண்களும் இரட்டை எண்களாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் டி ஒன் இஸ் மல்டிபிள் ஆஃப் தி அதர். ஒரு எண்ணின் மடங்கு மற்றொரு எண் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நம்பர் பிரைம், ஸோ 2 எடுத்துப்போமே. ஒரு நம்பர் பிரைம், இன்னொரு நம்பர், ஒரு நம்பர் தான் பிரைமா இருக்கணும், இன்னொரு நம்பர் பிரைமா இருக்கக்கூடாது. 4 வச்சோம்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தா HCF எடுத்தா வரும் 2 வரும். ஸோ இது சான்ஸ் இல்லை. மல்டிபிள் எடுத்துப்போமே, 2 4 6 இப்படி எடுத்தா 2ல இதுக்கு 2 தான் HCF வரும். போத் ஆர் ஈவன் நம்பர், ஈவன் நம்பர் எடுத்தாலும் கண்டிப்பா வராது. ரிலேட்டிவ்லி பிரைம், ரிலேட்டிவ்லி பிரைம். அவ இரு எண்களும் சார்பகா எண்களாக இருக்க வேண்டும். சார்பகா எண் நமக்கு ஸ்கூல் புக்ல நமக்கு பாக்ஸ் பண்ணியே கொடுத்திருக்காங்க. இரு சார்பகா எண்களின் HCF 1, இரு சார்பகா எண்களின் HCF 1 அப்படிங்கறத நமக்கு ஸ்கூல் புக்ல பாக்ஸ் பண்ணியே கொடுத்திருக்காங்க. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் A ரிலேட்டிவ்லி பிரைம். சார்பகா என்னன்னா சார்பகா கோ பிரைம் 2 பேர் 2 3 எடுத்துப்போமே. பாருங்க கட் பண்ண முடியாது. இதுக்கு HCF 1 தான். 8 13 நமக்கு வந்து பிரைம் நம்பர் தான் எடுக்கணும், பகா எண்ணா தான் இருக்கணும். எடுத்துருக்க நம்பர் அவசியம் கிடையாது. எடுத்துருக்க 2 நம்பருக்கு HCF எடுங்க, அவ்வளவுதான். காம்போசிட் நம்பர் கூட இருக்கலாம். 2 நம்பருக்கு HCF எடுக்கும் போது 1 மட்டும் தான் வரணும். அப்பதான் அது பேர் தான் கோ பிரைம். நம்ம கோ பிரைம், சார்பகா, பகா எண்கள் இதெல்லாம் பத்தி நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கான வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கான வீடியோலயே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 108வது கேள்வி பின்வரும் வகுப்புகளுக்கு இடையிலான உறவை சிறப்பாக விளக்குகின்றது. வென் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். ஊர்வன ரெப்டைல்ஸ், தவளைகள் ஃப்ராக்ஸ், விலங்குகள் அனிமல்ஸ். ஓகே, விலங்கு அனிமல் எல்லாமே அனிமல்குள்ள தான் வருது. அனிமல்ல ஊர்வன வேற, ரெப்டைல்ஸ்ங்கிறது ஊர்வன, பள்ளி அதெல்லாம் நடந்து போறது. ஃப்ராக் ஆம்பிபியன். 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 109 இடங்களுக்கு சென்னை, திருச்சி, மதுரை சென்ற குடும்பங்களில் எண்ணிக்கையை பின்வரும் வெண் வரைபடம் காட்டுகிறது. குறைந்தது 2 இடங்களுக்கு சென்ற குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? டயக்ராம் கொடுத்திருக்காங்க. சென்னை, திருச்சி, மதுரை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? அட்லீஸ்ட் 2, 2க்கு மேல போயிருக்கலாம், ஆனா 2க்கு குறைவா மட்டும் போயிருக்க கூடாது. இந்த டயக்ராம் பாருங்க. இந்த ஏரியா 2 2 3. ஸோ இதை நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணா அதான் ஆன்சர். 22 + 15 + 7 + 5 49. 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 49. கேள்வி 110 பின்வரும் வெண் வரைபடத்தால் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ள வகுப்புகளின் தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். டயக்ராம் கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மருத்துவர், ஃபாதர் தந்தை, சகோதரர் சகோதரிகள் சிஸ்டர்ஸ். ரிலேட்டிவ் இந்த டயக்ராம் ரிலேட் பண்ண முடியுமா? ரிலேட் பண்ண முடியாது. ஆப்ஷன் பி விலங்குகள், சிங்கங்கள், யானைகள். லாஸ்ட் क्वेश्चन மாதிரியே இருக்குல்ல, விலங்கு, ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ராக் டிஸ்கஸ் பண்ணல, அதே மாதிரி தான். மிருகம் இருக்கு, லயன், எலிஃபண்ட் எல்லாம் தனித்தனி. விலங்குக்குள்ள அது 2 வரும். ஆப்ஷன் சி மென் டால் கைண்ட் ஹார்ட்டட். ஆண்கள் உயரமானவர்கள், கனிவானவர்கள். ஆப்ஷன் டி அதிகாரிகள், ஆண்கள், பெண்கள். ஸோ இந்த கேள்விக்கான அந்த டயக்ராம் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆப்ஷன் சி பாருங்க. மென் டால் கைண்ட் ஹார்ட்டட். ஆண்கள் 3 சேர்ந்ததும் இருக்கலாம். உயரமானவர்கள் ஆண்கள் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். நல்ல உள்ளங்கள் ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஆண்கள் உயரமானவர்கள், கனிவானவர்கள். 111 பின்வரும் வகுப்புகளுக்கு இடையிலான உறவை சிறப்பாக விளக்குகின்ற வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். திருடன், குற்றவாளி, நீதிபதி. ரைட்டா? குற்றவாளி
குற்றவாளிக்குள்ள திருடன் அவர் ஒரு பிரிவு, நீதிபதி தனி, அவர் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு லிங்க்லாம் கிடையாது, அவர் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறவர். 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 112. a minus b whole square, b minus c whole cube, c minus a whole power 4 மீப்போவ காண்க GCD கேட்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இதெல்லாமே பாருங்க ஒரே டைம் இருந்துச்சுன்னா சின்ன பவர், சப்போஸ் இதுவும் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சின்னது எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஆன்சர் ஆகலாம். ஆனால் டேர்ம்ஸே பாருங்க வேற வேற இருக்கு. ஸோ அந்த ஒரு பிரைம் நம்பர் அப்படி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இப்படி மூணும் தனித்தனியா இருந்துச்சுன்னா அதோட GCD எப்பவுமே 1 இருக்கும். GCD எப்பவும் 1. 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1. 113வது கேள்வி 0 மற்றும் r இன் மிகப்பெரு பொது காரணி காண்க. HCF கேட்கிறாங்க, 0க்கும் r-க்கும் HCF கேட்கிறாங்க. 0ன்னு வரும்போது நமக்கு என்னது அன்டிஃபைன்டு, வரைப்படுத்தவில்லை. 113வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி அன்டிஃபைன்ட், வரைப்படுத்தவில்லை. கேள்வி 114 ஃபைண்ட் தி HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2/3 8/9 64/81 10/27. ஸோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டு HCF கண்டுபிடிங்க இல்ல LCM கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்தா இதுக்கான ஃபார்முலா HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. HCF ஈக்குவல் டு HCF by LCM. HCF by LCM. LCM கொடுத்துருந்தாங்கன்னா LCM by HCF. HCF இதுக்கெல்லாம் HCF பார்த்தோம்னா HCF நியூமரேட்டர் இருக்க எல்லாத்துக்கும் HCF. நியூமரேட்டர் என்ன இருக்கு 2 8 64 10. LCM டினாமினேட்டர் இருக்க எல்லா டேர்ம்ஸுக்கும் LCM 3 9 81 27. LCM பொறுத்தளவு இருக்கிறதுலே பெரிய நம்பர் பாருங்க, பெரிய நம்பர் 81. இந்த 81 மீதமுள்ள எல்லா எண்களும் சரியாக வகுக்குமா டிவைட் பண்ணுமான்னு பார்க்கலாம். பார்த்தா அதான் LCM. 81 27 வகுக்குமா, சரியா வகுக்கும். 9 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும். ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணலாம், 27ல 4 முறை, 9ல 9 முறை. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி எல்லாமே டிவைட் பண்ணும். அப்போ இந்த கேள்விக்கான LCM என்னது 81. HCF பொறுத்தளவு ஒரு நம்பர் 2 வந்துருச்சு அப்படின்னாலே HCF 2 தான். ஏன்னா பாக்ஸ் போட்டு பார்ப்போம். 2 8 64 10 2 1 times 4 32 5 பாருங்க. இதுக்கப்புறம் ஏதாவது காமன் நம்பர் யூஸ் பண்ண முடியுமா? 1 வந்துருச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே காமன் நம்பர் யூஸ் பண்ண முடியாது. 4 டேர்ம்ஸை டிவைட் பண்ற காமன் நம்பர் என்ன? 1 தவிர எதுவுமே இல்லை. ஸோ HCF 2. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2/81. கேள்வி 115 பின்வரும் வரைபடங்களில் எது தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை, MP, MLA? எலக்டட் ஹவுஸ், ரெண்டு பேருமே எலக்டட் ஹவுஸ் தான். MLA ஸ்டேட், MP பார்லிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆப்ஷன் பி. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை எலக்டட் ஹவுஸ். நம்ம MP எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறோம், MLA எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறோம், நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த கொஸ்டினை போயிட்டு நம்ம ரியல் லைஃபோட நம்ம வந்து பார்த்துக்க கூடாது. ரியல் லைஃபோட MLA வந்து சென்னையில் இருக்கு, நம்மளோட சட்டசபை தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கு, பார்லிமெண்ட் டெல்லியில் இருக்கு, ரெண்டு வேற வேற கட்டடமாச்சே, அப்பெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. கொஸ்டின் அதுக்கு தான் லாஜிக்கல் ரீசனிங் சொல்றோம். லாஜிக் அவங்க கொடுத்த லாஜிக் நம்ம திங்க் பண்ணணும். ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ அதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. MPங்கிறவங்க பார்லிமெண்ட் தனி, MLA சட்டசபை தனி. ஸோ ஆப்ஷன் பி. கேள்வி 116 நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கூற்று கொடுத்துருக்காங்க. அதை டயக்ராம் ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இது வர நமக்கு எஸ்ஐல கேட்கல. சப்போஸ் கேட்டா 2025 கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த டைப் கொஸ்டின் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் கூற்று 1 எல்லா ஹார்மோனியங்களும் கருவிகள். எல்லா ஹார்மோனியமும் கருவிகள் அப்படின்னா ஹார்மோனியம் உள்ள இருக்கு கருவி. இது ஹார்மோனியம், இது இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 எல்லா கருவிகளும் புல்லாங்குழல் ஆகும். ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். அப்ப எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்குள்ள போயிருது, ஃப்ளூட்டுக்குள்ள அடங்குது. பாருங்க எல்லா ஹார்மோனியமும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள அடங்கிருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃப்ளூட்டுக்குள்ள அடங்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃப்ளூட்டுக்குள்ள அடங்குது. ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல எது சரி இல்ல ரெண்டும் சரியா அப்படின்னு பார்ப்போம். முதல் கன்க்ளூஷன் என்ன சொல்லிருக்காங்க, முடிவுரை எல்லா புல்லாங்குழலும் கருவிகள். ஆல் ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பாருங்க ஃப்ளூட் உள்ளதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, புல்லாங்குழல் உள்ளதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அப்ப முதல் கன்க்ளூஷன் கரெக்டா? தவறு. ரெண்டாவது கன்க்ளூஷன் ஆல் தி ஹார்மோனியம்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ்.
எல்லா ஹார்மோனியங்களும் புல்லாங்குழல் ஆகும். புல்லாங்குழல் உள்ளதான் ஹார்மோனியம் இருக்கு. அப்ப எல்லா ஹார்மோனியமும் புல்லாங்குழல் தான் கண்டிப்பா இருக்கும். இரண்டாவது கூற்று கரெக்ட். 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோஸ். 2 மட்டும் சரியானது. கேள்வி 117. கொடுக்கப்பட்ட வரைபடத்தின் மூலம் கீழ்கண்ட உள்ள எந்த அறிவுரை உண்மை அப்படின்னு கேட்கிறாங்க. டயக்ராம் கொடுத்திருக்காங்க. மலர்கள் ஃப்ளவர்ஸ், வெள்ளை ஒயிட், துணிகள் கிளாத்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லா மலர்களும் துணிகள் ஆகும். எல்லா மலர்களும் துணிகள் ஆகுமான்னு கேட்கிறாங்க. எல்லா மலரும் துணியா? இல்ல, ரெண்டும் சம்பந்தமே இல்லை. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். சில துணிகள் பூக்களாகவும் வெள்ளையாகவும் உள்ளன. சில பூக்கள் வெள்ளையா இருக்கு, கரெக்ட். துணிகள் தனியா போயிடுச்சு, துணிகள் இருக்க முடியாது. சோ ரெண்டாவதும் தவறு. 3, எல்லா பூக்களும் ஒன்று வெள்ளையாகவோ அல்லது துணிகளாகவோ உள்ளன. எல்லா பூக்களும் பாருங்க, எல்லா பூக்களும் இல்லையே. சில பூக்கள் வெள்ளையிலையும் இல்ல, சில பூக்கள் வெள்ளையாவும் இல்ல, தனியாவும் இருக்கு, துணிகள் கிடையாது. ஆப்ஷன் சியும் தவறு. ஆப்ஷன் டி, சில பூக்கள் வெள்ளையாக உள்ளன இருக்கு. பூக்கள் உள்ள பாருங்க, சில பூக்கள் வெள்ளையில இருக்கு. சோ ஆப்ஷன் டி கரெக்ட். 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ஒயிட். சில பூக்கள் வெள்ளையாக உள்ளன. கேள்வி 118. Which of the following cannot be the HCF of numbers whose LCM is 120? கொடுத்திருக்காங்க 4 ஆப்ஷன்ஸ். A 60, B 40, C 80, D 30. என்ன கேட்கறாங்க? LCM கொடுத்துட்டாங்க, இதுல எது HCF இருக்காதுன்னு கேட்கறாங்க. LCM அப்படின்னு அவங்க கொடுத்த நம்பர் 120, மீசிம அப்படின்னு அவங்க கொடுத்தது 120. நம்ம என்ன சிம்பிளா என்ன பார்க்க போறோம்னா, இதுல எந்த 4 ஆப்ஷன்ல இந்த 120 சரியா வகுக்காத எண் என்ன? 60 2 முறை வகுக்கும், 40 3 முறை, 30 4 முறை வகுக்கும். 80ஆல சரியா வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த 80 தான் ஆப்ஷன். ஏன்னா நாட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, cannot be அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. எங்களை பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மெய்ப்போவாக இருக்க இயலாது? இந்த இயலாது cannot be, இயலாது அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம ரொம்ப முக்கியம். 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அந்த 120 சரியா வகுக்காது, சரியா டிவைட் பண்ணாதோ அதான் அதுக்கான விடை. 118 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 80. கேள்வி 119. 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இன்டூ 5, 2 பவர் 4 இன்டூ 3 மீப்போவா காணுக. HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. HCF அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க 3 டேர்ம்ஸ் இருக்கா, இதுல காமனான நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்து எழுதணும். காமன் என்ன பாருங்க, 2 இதுல இல்ல, 3 இங்க இருக்கு இருக்கு இருக்கு, 3 இதுலயுமே 3 இருக்கு, 3 எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 5 இல்ல, அப்போ 3 தான். இந்த 3ல சின்ன பவர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்கொயர் ஸ்கொயர் 1, அப்ப 3 பவர் 1 3 தான். ஆன்சர் என்ன அப்போ 3. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 3. கேள்வி 120. கூற்று 1, சார்பகா எண்களின் மீசிம ஈக்குவல் டு எண்களின் பெருக்கு பலன். ஸ்டேட்மெண்ட் 1, LCM ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, LCM ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் பாப்போம். LCM கோப்ரைம் நம்பர் எடுத்துக்கலாம், ஏதோ நம்பர் எடுப்போம். எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல 2 3 எடுத்தோமே. இதுக்கு பாருங்க, இதோட LCM என்ன? LCM எடுத்தோம்னா 2 1 3 3 1 1. LCM ஈக்குவல் டு 2 into 3 6. அதுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 நம்பரையும் பெருக்கினாலும் அதே தான். கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 ரைட். ஸ்டேட்மெண்ட் 2, HCF ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1. கூற்று 2, சார்பகா எண்களின் மீப்போவா 1. அதே உதாரணம் 2 3. ஏதாவது பொதுவான எண்ணில் 2 வகுக்க முடியுமா? முடியாது. 1ங்கிற நம்பரை தவிர வேற எந்த நம்பரையும் வகுக்க முடியாது. அப்போ இதுக்கான HCF 1 தான். 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. கேள்வி 121. மீசிம ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் பெரிய எண்ணை விட டேஷ் இருக்காது. LCM is not always dash than the largest of the given number. என்ன சொல்றாங்க, LCMங்கிறது அந்த பெரிய நம்பரோட கம்மியா இருக்குமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம ஒரு क्वेश्चन பார்த்தோம். 81 பெரிய நம்பர் எடுங்க, பெரிய நம்பர் எல்லாத்தையும் சரியா வகுக்குதா பார்ப்போம். அப்படி வகுத்ததுன்னா அதுதான் நம்ம LCM சொன்னோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம், பெரிய நம்பர் இல்லைன்னா அதோட மல்டிபிள், உதாரணத்துக்கு எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. நம்பர் ஒரு 2 3 4 எடுக்கிறோம்னு வச்சுப்போமே. நம்ம என்ன பண்ணுவோம், 4 பெரிய நம்பர் 3 வகுக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், 4 into 2 என்ன 8, அது வகுக்குமா? 3 வகுக்காது. 4 into 3 என்ன 4 into 3 12, அந்த 12 3 வகுக்குமா? வகுக்கும். 2 வகுக்குமா? வகுக்கும். அப்ப இந்த 3க்கான LCM என்னது 12.
அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணா கூட பாருங்க, பெரிய நம்பரோட கம்மியா இருக்கா, கூட வேணா இருக்கலாம், பெரிய நம்பரா இருக்கலாம், பெரிய நம்பரோட கண்டிப்பா குறைவா இருக்க வாய்ப்பே இல்லை. 121 கேள்விக்கான விடை அப்ப என்ன சொல்லலாம் நம்ம, ஆப்ஷன் டி ஸ்மாலர், குறைவாக இருக்க வாய்ப்பே இல்லை. கேள்வி 122, பின்வரும் வரைபடங்களில் எது முக்கோணம், 4 பக்கங்களுடைய உருவம், சதுரம் ஆகியவற்றை உரை சிறப்பாக சித்தரிக்கிறது? முக்கோணம், 4 பக்கம், சதுரம் சொல்றாங்க. ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் பாருங்க, 3 சைட் ஃபிகர், 4 பக்கங்கள்லாம் 4 பக்கம் உள்ளது. ஸ்கொயர் ஷேப், 1 2 3 4 சைட்ஸ். ஸோ இந்த கேள்வி நம்ம எப்படி பிடிக்கலாம்? ஆப்ஷன் சி பாருங்க, இந்த 4 பக்கம் 4 சைடு, 4 பக்கம்ல ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கா, ரெக்டாங்கிள் சொல்லலாம், ராம்பஸ் சொல்லலாம், பேரலோகிராம் சொல்லலாம். ஸோ 4 சைட்ஸ்ல உள்ள ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் கண்டிப்பா என்னது, 4 பக்கம் உடைய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். தனியா இருக்கு ட்ரையாங்கிள், 3 பக்கம் உடையது ட்ரையாங்கிள். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 123, பின்வரும் வரைபடங்களில் திமிங்கலங்கள், மீன்கள், முதலைகள் ஆகியவற்றின் உறவை சிறப்பாக சித்தரிக்கிறது எதுன்னு கேட்கறாங்க. என்ன படம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது கரெக்டா? வேல்ஸ், ஃபிஷஸ், crocodiles, 3 தண்ணிக்குள்ள தானே இருக்கு, 3 தண்ணிக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு படம் இல்லையே. நம்ம என்ன பண்றாங்க, சயின்ஸ் யோசிப்போம். வேல்ஸ் மேமல்ஸ், பாலூட்டிகள், ஃபிஷஸ் கிளாஸ் ஃபிஷஸ் மீன் வகை, crocodiles ரெப்டைல்ஸ் வரும், ஊர்வனால வரும். அப்ப 3 தனித்தனி. ஆப்ஷன் பி. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 124, பின்வரும் வரைபடங்களில் சிறுவர்கள், மாணவர்கள், தடகள வீரர் ஆகியவற்றின் உறவை சிறப்பாக சித்தரிக்கும் படம் எதுன்னு கேட்கிறாங்க. பாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அத்லெட்ஸ். பாருங்க, பாய்ஸ் வந்து என்னவா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாவும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், அத்லெட்ஸாவும் இருக்கலாம், அத்லெட்ஸ் இல்லாம இருக்கலாம், மூணுமாவும் இருக்கலாம். இப்போ கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றது 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. 125, இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவ HCF of 2 successive even numbers is என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. 2 அடுத்தடுத்த எண், 2 4 எடுத்துப்போமே, 2 1 2 அவ்வளவுதான். 4 6 எடுத்துப்போமே, 2ஆல பாருங்க 2 3. இதுக்கப்புறம் பொதுவான வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. 100 102, 2ஆல 50 51. நம்ம 2ஆல் அடுத்தடுத்த நம்பர் வகுக்கும் போது என்ன வந்துடும், ஒரு நம்பர் ஈவனாகவும் இன்னொரு நம்பர் ஆட் நம்பராகவும் வந்துடும், ஒன்று ஈவனாகவும் இன்னொன்று ஆட் நம்பராகவும் வந்துடும். இப்படி வரும்போது என்ன பண்ண முடியாது, அதுக்கு அடுத்து நம்மளால வேற ஏதாவது பொதுவான என்னால் வகுக்க முடியாது. ஸோ இந்த கேள்விக்கான விடை 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 126, 17 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீப்போவ டேஷ் ஆக இருக்கும். 2 நெக்ஸ்ட் நம்பர் 17 18 ரெண்டுமே அடுத்தடுத்த எண் தானே, ரெண்டுமே அடுத்தடுத்த எண். நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கூட பார்த்தோம் பாத்தீங்களா, 50 51. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்கள் வந்தா என்ன பண்ண முடியாது, பொதுவான எண்ணால வகுக்க முடியாது, 1ங்கிற நம்பரால் மட்டும் தான் வகுக்க முடியும். ஸோ இந்த கேள்விக்கான விடை 1. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 127, 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் மார்க் பண்ணணும். First condition, some musicians are professors. சில இசையமைப்பாளர்கள் பேராசிரியர்கள். 2 கண்டிஷன், some professors are players. சில பேராசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள். கண்டிஷன் 3, no musicians is a player. எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரர்கள் இல்லை. எது கரெக்டா சூஸ் பண்ணுது அப்படின்னு கொடுக்குறாங்க. some musicians are professors, அப்போ சில மியூசிக் வாசிக்கிறவங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க, மியூசிக் ப்ரொஃபஸர் இருக்காங்க. சில ப்ரொஃபஸர் என்னவா இருக்காங்க, பிளேயரா இருக்காங்க. சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து பிளேயரா இருக்காங்க. அப்ப என்ன 3ஆம் கண்டிஷன் சொல்லிருக்காங்க, எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரரா இல்ல. கரெக்ட். இவங்க வந்து இவர் ப்ரொஃபஸர் இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டுமா இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் லிங்க் இல்ல. சோ இதே மாதிரி டயக்ராம் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி. ப்ரொஃபஸர் ரெண்டுமா இருக்காரு, இவங்களுக்குள்ள லிங்க் இல்ல. 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. இந்த கேள்வி நமக்கு எங்க டவுட் வரும், நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம், எங்க நமக்கு டவுட் வரும், ஆப்ஷன் ஏ நம்ம குறிச்சிடக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, 3 ஒண்ணுக்கு ஒன்று லிங்க் மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இந்த ஸ்டேட்மெண்ட் நோக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிருக்கலாம், சம் இதே மாதிரி சம் மியூசிஷியன்ஸ் இஸ் எ பிளேயர் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இதை குறிக்கலாம். ஏன்னா 3 இருக்கலாம். அந்த இடத்துல பாருங்க, ஒருத்தர் 3 இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னா இதை கொடுக்கலாம். நம்ம பாய்ஸ், அத்லெட்ஸ்,
பார்த்தோம்ல, பாய்ஸ் அத்லெட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதில் 3 பேரும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆனவங்க. ஸோ அதனால் கொடுத்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோ அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்க. நோங்கிற வாசி நம்ம இந்த டயக்ராம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது தவறு. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கீழே உள்ள படத்தில் 3 வித மக்கள் தொகை 3 படங்களாக காட்டப்பட்டுள்ளன. முக்கோணம் பள்ளி ஆசிரியர்களையும், அப்ப முக்கோணம் என்ன பண்றாங்க? டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸை குறிக்குது. சதுர திருமணம் ஆனவர்களையும், மேரிட் பர்சன்ஸ் குறிக்குது. வட்ட குடும்பத்தின் வசிப்பவர்களை குறிக்கிறது. வட்டம் ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. இவற்றில் அடிப்படையில் பின்வரும் கேள்விக்கு விடை அளிக்கவும். இதை வச்சு நம்ம விடை அளிப்போம். கேள்வி 128. மேரிட் பர்சன்ஸ் லிவிங் இன் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் பட் நாட் ஒர்க்கிங் அஸ் ஸ்கூல் டீச்சர் ரெப்ரசன்டட் பை. கூட்டு குடும்பத்தில் வாழும் திருமணமானவர்கள் ஆனால் பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றாதவர்கள், அவர்களை எதனால் குறிக்கப்படுகிறது? என்ன நம்பர் அவங்கள மார்க் பண்றாங்க, என்ன ஆல்பபெட் அப்படின்னு கேட்கிறாங்க. கூட்டு குடும்பத்தில் வாழ்றாங்க, இது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பத்தை வாழ்றாங்க. ஆனால் அவங்க என்னவா இருக்கக்கூடாது? திருமணம், மேரிட் பர்சன்ஸ் திருமணமும் ஆயிடுச்சு, திருமணம் ஆகிட்டு கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க. ஆனால் ஸ்கூல் டீச்சராக மட்டும் அவங்க இருக்கக்கூடாது. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் மட்டும் அவங்க வரக்கூடாது. ட்ரையாங்கிளில் வராதவங்க இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சு செக் பண்ணுவோம். இது மேரிட் பர்சன்ஸ், ஆனால் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இல்லை. இங்கே ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க, ஆனால் திருமணம் ஆகலை. 2 டயக்ராம்லையும் லிங்க் ஆகிருக்க ஒரே பர்சன் டி. 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, டி. கேள்வி 129. நமக்கு எக்ஸாம்பிள் இப்படி தான் கொடுக்குறாங்க, டவுட் கேட்குறாங்க. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு டவுட் கேட்குறாங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு 128 இங்கே மென்ஷன் பண்ணல, 128 129 இப்படி வந்துட்டோம். அப்படிங்கும்போது நம்ம எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை இப்படி தான் கொடுத்துட்றாங்க. ஸ்டேட்மெண்ட் டயக்ராம் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் இப்படியே நம்பர் கொடுக்குறாங்க. நம்ம அதே ஃபார்மெட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே மென்ஷன் பண்ணல. கொஸ்டின் 128 110 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ அதே ஃபார்மெட்டில் நம்ம இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி தான் அப்படியே விட்டுருக்கோம். 129 கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? 2 கொஸ்டினுமே இந்த டயக்ராம் தான். இந்த டயக்ராம் வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். 129. திருமணம் ஆகாத கூட்டு குடும்பத்தில் வசிக்கும் நபர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பணியாற்றாதவர்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது? அன்மேரிட் பர்சன்ஸ் லிவிங் இன் ஜாயிண்ட் ஃபேமிலி பட் நாட் ஒர்க்கிங் அஸ் ஸ்கூல் டீச்சர். என்ன சொல்லிட்டாங்க? ஸ்கூல் டீச்சரா இருக்கக்கூடாது, திருமணமும் ஆயிருக்கக்கூடாது. ஸ்கூல் டீச்சரா இருக்கக்கூடாது, திருமணமும் ஆயிருக்கக்கூடாது. ஆனால் எதில் என்ன இருக்கணும்? அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கணும். அப்போ இந்த 2 டயக்ராம் இருக்கக்கூடாது, இது 2 இருக்கக்கூடாது, தனியாக இருக்கணும். ஜாயிண்ட் ஃபேமிலியில் பாருங்க, இவர் மட்டும் தான், எந்த டச்சுமே இல்லாமல் ஜாயிண்ட் ஃபேமிலியில் மட்டும் இருக்காரு. ஆசிரியராகவும் இல்லை, திருமணம் ஆனவங்க கூட இல்லை. 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, இ. கேள்வி 130. 1824 மீப்போவா காணுக. ஃபைண்ட் தி HCF ஆஃப் 1824. நம்ம இதை பார்த்து நம்ம சொல்லிடலாம். என்னது? 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 முறை 4 முறை, 3 முறை 4 முறை, 3 4 இப்படி அடுத்தடுத்த நம்பர் வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? எந்த பொதுவான எண்ணாலையும் வகுக்க முடியாது. ஸோ இதுக்கான விடை என்ன சொல்லிடலாம்? நம்ம 6 அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். 18 24 6ஆல் வகுத்தோம்னா 3 4. பொதுவான எண் எது இருக்கா? 4 வந்து நம்ம 2ஆல் வகுக்கலாம், அது வேறு விஷயம். 2ஐயும் பொதுவாக வகுக்க முடியுமா? HCFனா 2 பொதுவான எண்ணால் மட்டும் வகுக்க முடியும். 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, 6. நமக்கு LCM HCF நமக்கு TNUSRBல கேட்டாங்கன்னா கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, பார்த்தோம் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸாக தான் கேட்பாங்க. கேள்வி 131 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசீம 9 எனில் அவற்றின் மீப்போவ என்ன? If the LCM of 3 and 9 is 9, then their HCF is. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். 3 9 இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துப்போம், மற்றதெல்லாம் பார்க்க வேணாம். 3 9 2 நம்பர். இந்த 2 நம்பருக்கு HCF கேட்குறாங்க. இந்த 2 நம்பருக்கு HCF என்னவா இருக்கும்? 3 தானே. 3 9 ஒரு முறை 3 முறை. அப்போ இந்த நம்பருக்கான HCF 3. என்ன சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. LCM into ஸ்கூல் புக்கு கொஸ்டின் ஈக்குவல் டு ப்ராடக்ட் எண்களின் பெருக்கு பலன். 2 நம்பரோட ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 எண்களோட HCF LCM 2 பெருக்குனா அதோட பெருக்கு பலனுக்கு சமம். ஒரு ஃபார்முலா ஸ்கூல் புக்கில் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? LCM கொடுத்துட்டாங்க 9 இன்டூ HCF ஈக்குவல் டு 2 நம்மளோட 2 எண்கள் பெருக்கணும்.
3 into 9 இந்த 9 அடிச்சிட்டோம்னா HCF equal to 3. நம்ம இந்த क्वेश्चन நம்ம இதெல்லாம் ஃபார்முலா இதெல்லாம் தேவைப்படாது. சம் பார்க்கலாம். நம்பர் என்னது 3 9 இதான் நம்பர். இந்த நம்பருக்கு HCF கேட்டிருக்காங்க. நம்பருக்கு HCF கேட்றாங்க. 3 9 அப்படிங்கிற நம்பருக்கு HCF 3. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3. கேள்வி 132 x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கமா x மைனஸ் y இன் மீப்போவை காண்க. x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a பிளஸ் b இன்டு a மைனஸ் b ரெண்டு டேர்ம் இன்னொரு டேர்ம் x மைனஸ் y. HCF னா ரெண்டுலயும் பொதுவான டேர்ம் நம்ம சூஸ் பண்ணுவோம். ரெண்டுலயும் பொதுவானது x மைனஸ் y. இப்போ இந்த கேள்விக்கான விடை 132வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் A x மைனஸ் y. கேள்வி 133 6, 9 இன் மீசிம காண்க. क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம 6 9 9 6 பெரிய நம்பர் தான் 9 6 வகுக்குமா வகுக்காது. சரி 9 ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். 9 into 2 9 into 2 18. அந்த 18 6 வகுக்குமா 3 முறை சரியா வகுக்கும். அப்ப இந்த கேள்விக்கான LCM கேட்டிருக்காங்க. LCM 18 உள்ள பாக்ஸ் போடலாம். 6 9 மூணா வாய்ப்பு இல்ல 2 3 LCM வேணும்னா இதுக்கு அப்புறம் 2 3 தான் 3 into 3 இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம்னா இன்னொரு 3 2 1 2 டேபிள் யூஸ் பண்ணா 1, 1 இதெல்லாம் பெருக்கினா தான் LCM 3 into 2 into 3 பெருக்கணும்னா பாருங்க 9 18 இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஸ்டின் பார்ப்போம் பெரிய நம்பரை சூஸ் பண்ணுவோம் வகுக்குமா வகுக்கல into 2 into 3 மாதிரி சூஸ் பண்ணலாம். 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 18. கேள்வி 134 இசைக்கலைஞர் மியூசிஷியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வயலினிஸ்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் இவங்க தனி இன்ஸ்ட்ருமெண்ட் தனி வயலின் வாசியம் தனி. ஆனா எல்லாருமே நம்ம இசைக்கலைஞர்கள் தானே சொல்றோம். எது வாசா என்ன வாசாலும் நம்ம அவங்கள இசைக்கலைஞர்கள் சொல்றோம். அப்ப இசைக்கலைஞர்களுள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வாசியவங்க தனியா வருவாங்க வயலின் வாசியவங்க தனியா வருவாங்க. 134வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 135 பீஜியன்ஸ் புறாக்கள் பறவைகள் நாய்கள் பறவைக்குள்ள தான் புறா வருது நாய் தனி விலங்கு நாய் விலங்கு. 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. 136வது கேள்வி டென்னிஸ் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் ஸ்டூடெண்ட்ஸ். சரி மாணவர்கள் என்ன இருப்பாங்க மாணவர்கள் வந்து டென்னிஸ் பிளேயராகவும் இருக்கலாம் கிரிக்கெட் பிளேயராகவும் இருக்கலாம் இல்ல டென்னிஸ் விளையாடுறவங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம். டென்னிஸ் விளையாடுறவங்க கிரிக்கெட்டும் விளையாடலாம். அப்போ 3 1க்கு 1 இன்டர்லிங்க்டு. 136 கேள்விக்கான விடை என்னவா இருக்கும் ஆப்ஷன் சி. நமக்கு கன்ஃபியூஸ் வர்றது பி சியா இல்ல ஏவா அப்படின்னு யோசிக்கலாம். ஏ பாருங்க நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இந்த கேள்வியை பொறுத்தளவு அவங்க கண்டிஷன் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கண்டிஷன் கொடுத்த கொஸ்டின்ஸ்ல தான் அவங்க கொடுத்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயக்ராம்ஸ் டிரா பண்ணணும். கொடுத்த கண்டிஷன் தான் இது அவங்க கண்டிஷன் கொடுக்கலன்னா நம்ம எதுவா இருக்கலாம் 3 மார்க்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு மாணவராக யோசிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளே யோசிக்கணும். நம்ம விளையாடும் போது டென்னிஸ் விளையாட சொன்னா விளையாடுவோம் கிரிக்கெட் விளையாட சொன்னா விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு நம்ம மார்க் பண்ணணும். கண்டிஷன் கொடுத்தா அந்த கொஸ்டின் நம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும். கண்டிஷன் கொடுக்கலன்னா நம்ம அந்த கொஸ்டினை வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும். இந்த பி நம்ம குறிச்சிடக்கூடாது. பி பாருங்க தனித்தனியா இருக்கு. 1க்கு 1 லிங்கா இருந்தா தான் கரெக்டான ஆன்சர். சி மட்டும் தான் 1க்கு 1 இன்டர்லிங்கடா இருக்கு. ஆப்ஷன் ஏ பொறுத்தளவு பாருங்க நடுப்புற இவர் எடுத்துப்போமே இவரை ஸ்டூடெண்ட் வச்சுப்போமே. ஆப்ஷன் ஏ பொறுத்தளவு இவர் ஸ்டூடெண்ட் வச்சுட்டா கூட டென்னிஸ் தனி கிரிக்கெட் தனி அவங்களுக்குள்ள இன்டர்லிங்க் வரல. தனித்தனியா சேர்ந்திருக்காங்க இன்டர்லிங்க் வரல. 3 1க்கு 1 இன்டர்லிங்கா வரணும். ஆப்ஷன் டி தனித்தனியா கொடுத்துட்டாங்க. இந்த பியும் டியும் 1 ஷேப் மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. அதனால நம்ம இந்த क्वेश्चन பொறுத்தளவு என்ன பண்ணணும் 136 கேள்வியை பொறுத்தளவு 1க்கு 1 இன்டர்லிங்கா இருக்கிறத நம்ம மார்க் பண்ணணும். 1க்கு 1 இன்டர்லிங்க் 1க்கு 1 சேர்ந்து இருக்கிறது ஆப்ஷன் சி. நம்ம என்னன்னா நமக்கு வென் டயக்ராம்ஸ் பொறுத்தளவு என்னன்னா இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துட்டு ஆன்சர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணணும். அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டயக்ராம் மார்க் பண்ணணும். கேள்வி 137 விலங்குகள் தரைவாழ் விலங்குகள் கடல்வாழ் விலங்குகள். விலங்கு தரையில வாழ்ந்தாலும் சரி கடல்ல வாழ்ந்தாலும் சரி எல்லாம் விலங்கு தான். விலங்கு அப்போ விலங்குக்குள்ளதான் ஆன்சர் வரணும். ஏவும் டியும் நமக்கு விட்டுறலாம். ரெண்டும் தேவைப்படாது. இது ரெண்டும் யோசிக்கலாம். ஓகே லேண்ட் அனிமல் சி அனிமல். சில ஆம்பிபியன் சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து கடல்லையும் இருக்கும் தரையிலையும் வாழும். அப்போ அவங்களும் இவங்களும் லிங்க்டு. 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. क्वेश्चन நம்பர் 137 ஆன்சர் ஆப்ஷன் பி. கேள்வி 138 ஏ மற்றும் பி இன் மீப்போவ ஓகேங்களா மடங்கு ஏ எனவும்
இஃப் எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எல்சிஎம் ஏ பி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. பி மற்றும் சி இன் மீப்போவ மடங்கு பி எனவும் எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் சி இஸ் பி. எல்சிஎம் ஆஃப் பி சி பின்னு சொல்லிட்டாங்க. இருந்தால் சி மற்றும் ஏ இன் மீப்போவ மடங்கு என்ன? then what is the LCM of C and A? LCM of C and A என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் A கொடுத்திருக்காங்க, B B C C D A B C கொடுத்துட்டாங்க. பார்க்கறதுக்கு அழகா வருது. A B அடுத்து C அப்படி நம்ம C குறிச்சிட கூடாது. நம்ம குறிப்போம். நம்ம ஒரு எக்ஸாம்ல அந்த டென்ஷன் டைம் ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள குறிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டா குறிக்கும் போது சி அப்படி மார்க் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அது தவறு. ரைட்டா? இது நம்ம எல்சிஎம் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்? பெரிய நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி அதுல பெரிய நம்பர் தானே எல்சிஎம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு பெரிய நம்பர் இல்லோட அதோட பெருக்குதல் வரதுக்கான வாய்ப்பு தான் இருந்துச்சு. அப்போ ஏபியில வந்து ஏ எல்சிஎம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? ஏ தான் பெரிய நம்பர். LCM of B and C ல B LCM சொல்லிட்டாங்க. அப்போ B க்கும் C க்கும் எது பெரிய நம்பர்? B பெரிய நம்பர். அப்போ LCM of C and A நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுல எது பெரிய நம்பரோ அதானே LCM வரணும். B C பாருங்க, A வை விட B யை விட A பெரிய நம்பர், B யை விட A பெரிய நம்பர். ஆனா இந்த C என்றது B யை விடவே சின்ன நம்பர், B யை விடவே சின்ன நம்பர். B யை விடவே சின்ன நம்பரா இருக்க நம்பர் A வை விட பெருசா இருக்குமா? சான்ஸ் இல்ல. சோ இது ரெண்டுல பெரிய நம்பர் என்னவா இருக்கும்? இது ரெண்டுல A தான் பெரிய நம்பர். So LCM of C and A என்ன ஆன்சர்? A. இந்த கேள்வி 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் A. A. கேள்வி 139. இரண்டு எண்களின் LCM 2310 ஆகவும் அதன் HCF ஆனது 30 ஆக இருந்தது. ஒரு எண் 210 இருந்தால் அடுத்த எண் 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. HCF LCM கொடுத்துட்டாங்க. HCF 30 ஆகவும் LCM 2310 கொடுத்துட்டாங்க. ஒரு எண் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, ஃபார்முலா LCM into HCF equal to இரண்டு எண்களின் பெருக்குப்பலன். இரண்டு எண்களின் பெருக்குப்பலன். LCM 2310 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். HCF 30, ஒரு எண் கொடுத்துட்டாங்க 210 பெருக்கு இன்னொரு எண் நமக்கு தெரியல, எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணலாம். 0க்கு 0, 21 3 7 முறை அடிபடும். 7 முறை 7 கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் ரிமைனிங் 2, 3 டைம்ஸ் 0. 7 டேபிள்ல கட் பண்ணோம்னா 7 டேபிள்ல 2310 கட் பண்ணோம்னா 330 முறை வரும். x equal to 330. இன்னொரு நம்பர் 330. 130 என்பது கேள்விக்கான விடை ஆப்ஷன் A 330. கேள்வி 140. இரண்டு எண்களின் விகிதங்கள் 3:4. அவை எண்களின் மிகப்பெரு பொது காரணி 4. அவை எண்களின் மிக சிறு பொது மடங்கு காண்க. ரேஷியோ கொடுத்திருக்காங்க 3:4. HCF வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு நம்மளோட LCM என்னன்னு கேட்கறாங்க. நம்ம இதுக்கான ஃபார்முலா ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு HCF கேட்டா நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். என்ன பார்த்தோம்னா ரேஷியோ இன்டு HCF. HCF கூட பெருக்குனா நமக்கு நம்பர்ஸ் கிடைச்சிரும், அந்த எண்கள் கிடைச்சிரும். எண்கள் கிடைச்சா நம்ம எண்களை வச்சு என்ன பண்ணலாம்? LCM ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 3:4. ஸோ HCF என்னது? 4 கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எண் 4 × 3 பெருக்கணும்னா 12. இரண்டாவது எண் 4 × 4, 4 × 6 16. அப்ப எண்கள் 12 16 எண்கள் கிடைச்சிருச்சு. அப்ப HCF கண்டுபிடிச்சிட்டோம். HCF நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க 4. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது LCM. 12 16க்கான LCM என்ன? பெரிய நம்பர் 16 × 2 32 × 3 48. 12 வகுக்குமா? 4 முறை வகுக்கும். ஸோ 48 நம்ம LCM எழுதிடலாம். இல்லையா நம்ம LCM எடுப்போம். 12 16 4ஆம் வாய்ப்பாடுல 3 முறை 4 முறை 3 முறை 4 முறை. அதுக்கப்புறம் LCM equal to 4 × 3 × 4 4 × 3 12 12 × 4 48. இல்லைன்னா நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா சூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? LCM × HCF equal to ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ். அந்த ஃபார்முலாலே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு LCM தானே கேட்டிருக்காங்க. HCF 4 ரெண்டு நம்பர் 12 × 16 HCF 4 கொடுத்துருக்காங்க. 4ஆல் அடிச்சோம்னா 4 முறை 48. நம்ம எப்படி வேணா சூஸ் பண்ணலாம். நமக்கு தேவை வந்து ஆன்சர் 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் D 48.
இந்த கிளாஸ் வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் டென்சஸ் மற்றும் சைக்காலஜியில் வென் டயக்ராம் எல்சிஎம் எஸ்எஃப் பார்த்தோம். இதில் டென்ஸ் அண்ட் வென் டயக்ராம் கண்டிப்பாக நமக்கு எஸ்ஏ எக்ஸாமில் கம்பல்சரி கொஸ்டின் பார்ட்டு. இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட்டில் இன்னொரு பகுதி சயின்ஸ் பார்த்தோம்னா வேற வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். தேங்க்யூ.